அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்து அவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி குறியமானு உருவாகி கொடுங்கோளால் நிலம் கொண்ட கிரியம்மான் கவராத கிளரொளியால் குறைவிலமே என்று பாடுகிறார். பகவத் விஷயமான அறிவு, அதாவது ஞானம் நமக்கு இல்லையே என்று சிறிதும் குறைபடாமல் எல்லாம் நடக்கும்போது அதுவே நடக்கட்டும் என்றுள்ள இந்த விசாலமான பூமியில் இருக்கும் அனைவரும் அறியும்படியாக கண்ணனாய் திரு அவதரித்து வேதத்தின் சாரமாக உள்ள கர்ம ஞான பக்தி யோகங்களையும் மேலும் சகல உபாயங்களையும் அர்ஜுனனுக்கு சொல்வது போல சாமானிய மக்களுக்கும் புரியும்படி அதை தெளிவாக எடுத்துரைத்து முடிவிலே மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் உபாயமாக கொண்டு என்னையே சரணடைவாய் என்று பிரபத்தி மார்க்கத்தை அருளிச் செய்தான். அவன் யாரெனில் பரிபூர்ணமான ஞானத்தை கொண்டவனும் தன்னை போல மற்றொன்று இல்லை என்னும்படியான சொரூபத்தை உடையவனும் தான் இவ்விதம் கீதையில் உபதேசித்த பின்பும் கேளாமல் உள்ளவர்களை தன் வடிவழகால் ஈர்த்து திருத்தி பணிக்கொள்ளும் வாமன பிரம்மச்சாரி வடிவத்தை ஏற்றுக்கொண்டவனும் மகாபலியை வஞ்சிக்கை ஆகிற கொடிய, அதாவது கடினமான வழியை கையாண்டு அவனை ஏமாற்றி தன்னுடைய சிறிய கால்களை காட்டி பின்பு பெரிய கால்களால் அளந்து எடுத்து பூமியை தனதாக்கிக் கொண்டவனும் என்னுடைய பாதத்தால் நானே 3 அடி மண்ணை அளந்து எடுத்துக் கொள்கிறேன் என்று தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் பெரிய சாமர்த்தியத்தை உடையனுமான அந்த எம்பெருமான் விரும்பாத என்னுடைய மிகுந்த லாவண்யத்தில், அதாவது அழகில் எனக்கும் விருப்பமில்லை என்று அருளிச் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.